வரும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மகா சிவராத்திரி. சிவபெருமானின் முழு அருளையும் வாரி வழங்கும் அந்த சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்தை வீட்டில் சுலபமாக செய்வது எப்படி? ஓம் சக்தி. சக்தி பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனின் திருப்பாதங்களை பணிந்து இந்தப் பதிவை துவங்குவோம். வேதங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது ருத்ர மந்திரம். யாகங்களில் மிகவும் உயர்வானது ருத்ர யாகம். அதேபோல சிவ வழிபாட்டில் உச்சபட்ச பலனைத் தரக்கூடியது இந்த ருத்ராபிஷேகம். சாதாரண நாட்களிலேயே ருத்ராபிஷேகத்திற்கு இவ்வளவு சக்தி என்றால், சிவனுக்கு மிகவும் உகந்த மகா சிவராத்திரி அன்று இதைச் செய்தால் அதன் பலன்கள் பல 100 மடங்கு அதிகமாகும். இந்து சமயத்தின் மிக முக்கியமான விரத நாளான மகா சிவராத்திரி இந்த ஆண்டு மாசி மாத சதுர்த்தசி திதியான பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அமைகிறது. இந்த புனிதமான நாளில் சிவலிங்கத் திருமேனிக்கு வேத மந்திரங்கள் முழங்க 11 வகையான புனிதப் பொருட்களைக் கொண்டு செய்யப்படும் இந்த ருத்ராபிஷேகமே சிவனுக்கு மிகவும் பிடித்தமான வழிபாடு. இதை செய்வதால் என்ன பலன்? உங்கள் நியாயமான விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். வீட்டில் செல்வச் செழிப்பு ஏற்படும். தீராத நோய்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். உங்களைச் சுற்றியுள்ள தீய சக்திகள் மற்றும் தடைகள் அனைத்தும் விலகியோடும். இந்த ஆண்டு சிவராத்திரி வழிபாட்டு நேரம் மாலை 6:11 துவங்கி மறுநாள் காலை 6:59 வரை நீடிக்கிறது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் வீட்டில் உள்ள சிவலிங்கத்திற்கு இந்த அபிஷேகத்தை செய்யலாம். இதற்குத் தேவையான முக்கியப் பொருட்கள்: சுத்தமான தண்ணீர், பசும்பால், தயிர், நெய், தேன், கரும்புச்சாறு, பன்னீர், வில்வ இலைகள், ஊமத்தம்பூ, தேங்காய், பழங்கள் மற்றும் பூஜைக்கான அடிப்படைப் பொருட்கள். பூஜையை செய்யும் முறை: முதலில் பூஜை இடத்தை சுத்தம் செய்து கையில் மலர்களையும் அட்சதையும் வைத்துக்கொண்டு மனதார சிவனை வேண்டிக் கொள்ளுங்கள். எந்தக் கோரிக்கைக்காக இந்த பூஜையை செய்கிறீர்களோ அதை சங்கல்பமாக மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு சிவ குடும்பத்தை தியானியுங்கள். முதலில் சுத்தமான தண்ணீரால் அபிஷேகத்தைத் துவங்குங்கள். அபிஷேகம் நடக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் மனதிற்குள் ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தையோ அல்லது மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தையோ இடைவிடாமல் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். பின் பால், தயிர், நெய், தேன், கரும்புச்சாறு என ஒவ்வொரு பொருளாக சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யுங்கள். அபிஷேகம் முடிந்ததும் லிங்கத்தை சுத்தமான துணியால் துடைத்து சந்தனம், குங்குமம் இட்டு அலங்காரம் செய்யுங்கள். வில்வம், ஊமத்தம்பூ சாற்றி தீப தூப ஆராதனை காட்டுங்கள். பூஜையில் ஏதேனும் சிறு தவறுகள் இருந்தால் பொறுத்தருளுமாறு எம்பெருமானிடம் வேண்டிக் கொண்டு பழங்கள் மற்றும் இனிப்புகளை நைவேத்தியம் செய்து அந்த பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுங்கள்.